ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ப்ரொக்கோலி ரைஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரொக்கோலி ரைஸ் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கலர் கேப்சிகம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நான் போன வீடியோவில் பன்னீர் டிக்கா உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் மிச்சம் இருந்ததுனால நான் அந்த கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் கேப்சிகம் எடுத்துக்கலாம், அதுக்கு பதிலாக பச்சை பட்டாணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம காரத்துக்காக வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் நம்மளுக்கு காரம் கொடுக்க போகுது. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். 1 கை அளவுக்கு புதினா எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். 500 கிராம் அளவுக்கு ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சும்மா நான் பிச்சு தான் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணியோ இல்லை துருவியோ நான் எடுத்துக்கல. நம்ம குக்கரில் தான் போட்டு சமைக்க போகிறோம். அதனால் நான் அதுலேயே நல்லா மசிஞ்சு சூப்பராக வந்துடும். இந்த ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் பிச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 நிமிஷம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கோல்டு வாட்டரில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்படி பண்ணுறதுனால இதில் ஏதாவது சின்ன புழு இருந்தால் அதெல்லாம் போயிடும். இதோட கலரும் மாறாமல் அப்படியே இருக்கும். 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சீரக சம்பா அரிசி இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரொக்கோலி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தாளிக்க வச்சுருந்த எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். சோம்பு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க புதினாவையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. நம்ம வச்சுருந்த ப்ரொக்கோலி இதில் சேர்த்துடலாம். கூடவே நம்ம வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேப்சிகம் பதிலாக பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அரிசியையும் நல்லா கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.25 தண்ணி நான் சேர்ப்பேன். இது நல்லா பிராண்டடாக இருந்தால் இந்த தண்ணி போதும். நீங்கள் லூஸில் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசினா அதுக்கேற்றாப்புல நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2.5லேருந்து 2.25 தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் மீதி அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அரிசியை சேர்த்துட்டு 2.25 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை நல்லா மூடிட்டு 1 விசில் மட்டும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு ப்ரொக்கோலி ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதோட வாசனையே அப்படி கமன்னு இருந்துச்சு. ப்ரொக்கோலி எல்லாமே அந்த ரைஸோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.